கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு பேக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி தான் டென்ட்டு போட்டிருக்கேன். கிளம்பியாச்சு, டென்ட்டுலாம் எடுத்துட்டோம். பைக் ரெடியாக இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் வச்சு மக்களே, அங்கேயே போயிட்டு காலைல பல் விளக்கியாச்சு. இப்போ குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த மலைக்கு பின்னாடி தான் கொங்கன் ரயில்வேஸ் இருக்குது. இந்த மலைக்குள்ளே நைட்லாம் ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சு. இந்தியாவில் நம்பர் 1 ரயில்வேஸ் கொங்கன் ரயில்வேஸு. ஒரு தடவையாவது நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி பார்க்கணும். சரி வாங்க, அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு ஏதோ இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சுடு தண்ணி வருமா மக்களே, அதுதான் சரி போய் பாட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். வாங்க போகிறோம். மரத்தால் நம்ம படிக்க தெரியாது. இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். யார் பைக்கு இங்கே எடுத்தாப்புல ஹைவேக்கு அந்த சைடு தான் இருக்குது அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்கிறாரு. நைட் நமக்கு சாப்பாட்டெலாம் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்தாங்க மக்களே. சரி வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம். இந்த ஹைவேல தான் நம்ம போகணும். இந்த சைடு தான் வந்துட்டு போகணும். இந்த சைடு இருக்குது, இப்படி தான் போகணும் மும்பைக்கு. மக்களே நேற்று 505 கிலோமீட்டர் இருந்துச்சு நம்ம கோவாலேருந்து கிளம்பிட்டு. நம்ம 300 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னொரு 200 கிலோமீட்டர் போகணும் மக்களே. ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ண முடியல, மழை வந்துகிட்டே இருக்குது. அதனால் நின்று வந்தோம். அது இல்லாமல் நாங்கள் கிளம்பவே பண்ணிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தான் வர முடிஞ்சிச்சு. இன்னும் 200 கிலோமீட்டர் போகணும் இன்றைக்கி. சரி வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். இந்த வழியே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட் வாட்டர் ரோடு தான், அப்படி சுடு தண்ணி பூமியிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக போய் போயிட்டு பார்க்கல. எஸ் மக்களே, எஸ். ஐயோ வலிக்கு விட்டுருச்சு மக்களே. இதுதான் அந்த கோயில். நான் கூட போய் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வருதுங்க. ஒரே ஆவியாக போயிட்டுருக்கு அந்த இடத்துல. பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இதுதான் ஒரு சிவன் கோயில் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு அந்த காலத்து ஒரு கோயில் இருக்குது. இது ஒரு சிவன் கோயில், சின்ன நந்தியோடு இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இது ரொம்ப பழமையான கோயில். சின்னமாக இருக்குது சிவன் கோயில். அது பக்கத்துலேயே இந்த இது ஓடுது பாருங்கள். ஒட்டி மக்களே, நான் கூட பொய்ன்னு நினைக்கிறேன் மக்களே. பாருங்க மக்களே, இது உண்மை நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. சுடு தண்ணி வருது மக்களே. இது பாருங்க. ஐயோ, அந்த தண்ணி கொதிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல் ஹாட் வாட்டர். இயற்கை, கடவுளோட இயற்கை பாருங்க. ஐயோ, நான் வாழ்க்கையிலே இப்போ தான் முதன்னு நான் இந்த மாதிரி பார்க்குறேன். பாருங்க எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணி. கொதிச்சு கை அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அந்த இது கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு மக்களே. இயற்கையாகவே இப்படி ஒரு சுடு தண்ணி கிடைக்குது. ஓ மை காட். உள்ளே நிறைய பேர் காசு அரிசியெல்லாம் போட்டிருக்காங்க. இது உண்மையாலுமே என்னால் நம்பவே முடியல மக்களே. இப்படி ஒரு சுடுதண்ணி வரும் அப்படின்னு லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த ஊரில் நிறைய இடத்துல வருது. அதில் தான் குளிக்கிறாங்க. இந்த தண்ணி அப்படியே அந்த சைடு வருது ஆற்றுல. பாருங்க. அதுக்குள்ளே அப்படியே குளிக்கலாமான்னு கேட்டேன். அப்போ செத்துருவ தோல்லாம் உறிஞ்சிடும் அப்படின்ட்டாரு. அதோட தண்ணி இங்கே லைட்டாக கசிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துலையும் ஹீட் வாட்டர் அந்த கூலிங் வாட்டரும் கலந்து இந்த இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே குளிக்க முடியாதான். எவ்வளோ ஆவி போயிட்டு இருக்கு பாருங்க மக்களே. கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி. भैया स्पीक वीडियो हाउ वो गर्म पानी है। हाँ गर्म वो इस जगह से भारी है, 1 नंबर लगता है इसका। 1 नंबर। हाँ, गवर्नमेंट भी लगाया उसका शोध, कुछ मिलता ही नहीं। हाँ
हाउ हाउ हाँ उसका वो कुछ कैसा जंगल हो गया क्या मालूम नहीं। भगवान से हो रहा है। பகவான் எப்படி வருதுன்னு கவர்மெண்டாலே கண்டுபிடிக்க முடியலையா, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க சின்னமாக ஒரு கோயில் தெரியுதுல்ல, அங்கே சிவன் கோயில் இருக்குது மக்களே. புல் அரிக்குது மக்களே, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஓகே, ஏதோ ஒன்று எப்படி எழுதிருக்கு. எல்லாமே ஆவி போயிட்டே இருக்குங்க. குளிக்கிறாங்க, இங்கேயும் தண்ணி வருது. பக்கத்துலேயே விவசாயம் பண்ணுறாங்க மக்கள். இங்கேருந்து பாருங்கள் மக்களே, எவ்வளோ சுடுதண்ணி போயிட்டு அந்த ஆவி. கடவுளோட அருட்கொடைன்னு தான் சொல்லலாம். மக்களே இங்கேருந்து கிளம்பி பேக் பண்ணியாச்சு. அவங்க தான் நம்மளை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க இங்கே இருக்கும்போது. தேங்க்யூ, பாய். இங்கேருந்து கிளம்பலாம் மக்களே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தண்ணியில் படிக்கணும் உடனே அது புரியல. இப்போ எடுக்கும்போது இருந்துச்சு தானே. ரோட பாருங்க, சுற்றிலும் மழை சூப்பராக இருக்குது. நம்ம கிளம்பிட்டோம் மக்களே. சாப்பிடுங்க, அது ரொம்ப நேரம் ஆச்சு. இது அப்படியே பிடிச்சிது. அப்படியே மூவிங்லேயே எடு. ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். அந்த மலையில் வியூ நல்லா அழகாக இருந்துச்சு. அது கொங்கன் ரயில்வேஸ் கூட அங்கே தெரியும். மலைக்குள்ளே போகிறது அதை காமிக்கலான்னு தான் உங்களுக்காக காமிச்சோம். அது காமிச்சு இதுதான் நம்ம வந்த ரோடு. இப்படியே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமம் இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள், கை காமிக்கிறாங்க. இந்த அந்த இடத்துல டனல் மாதிரி இருக்கா, அதான் கொங்கன் ரயில்வேஸ். இது ஒரு ஆறு நதி, சூப்பராக இருக்குது இந்த இடம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம மும்பை சைடு சொன்னோம். அவங்க தடுத்து பார்க்க முடியாது. கொஞ்சம் சாப்பிடலாம், சரி மும்பை போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் நம்ம தாராவி மக்கள் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்தால் போகலாம், இல்லைன்னா போக முடியாது.
கைஸ் பார்த்தீங்கன்னா மழை இந்த சீசன் வந்து சரியான மழை சீசன்னு. மலையில் வந்து மாட்டிக்கிட்டோம் பாருங்கள். அதான் ஒரு டோல் பிளாஸா இருந்துச்சு, இது ரன்னிங்கில் இல்லை. நான் உள்ள வந்து நம்மளே சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் டைம் மட்டும் தான் போகுது. இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. அது இன்னும் சாப்பிடல, காலையில் வந்து டீ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வேறு சீக்கிரமாக போய் சாப்பிடணும் மக்களே. மழை வேறு விடவே மாட்டேங்குது, நிறுத்திட்டே இருக்குது. ரொம்ப பைக்கை நிறுத்திட்டே வந்து ஒரு இடத்துல ஹோட்டல் அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஹோட்டல் தான். சரி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். காசு வேறு நம்மள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துருக்கு. 10,000 ரூபாய்க்கு செலவாயிடுச்சு. நம்மளே பட்ஜெட்டில் தான் போயிட்டுருக்கோம். மழை வேறு போயிட்டு நசம் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு அது வேறு 20 கிலோமீட்டர் மும்பை. காலிலேருந்து ஒரே மழை. ஆனால் இந்த ரோட்டை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. இங்கேயே தங்கிடலாமா, டென்ட் போட்டு ஒரு நாளைக்கு போட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம கொடைக்கானல் மலையே நம்ம கொடைக்கானல் வாழ்ப்பாங்க அதுவே நமக்கு பெருசாக இருக்கும். கோவாலேருந்து கிட்டத்தட்ட 505 கிலோமீட்ரு. அந்த 505 கிலோமீட்டருமே மழையாகவே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கொங்கன் ரைல்வேஸ் இருக்குது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோவில். சூப்பரான ஒரு பாதை மக்களே. லைஃப்பில் ஒரு ஆட்டையாவது வரணும். நான் இப்படிலாம் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இப்படி இருக்குன்னு சொல்லி. சரி வாங்க உள்ளே போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் யாராவது புதுசாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். வாங்க போய் சாப்பிட்லாம், ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வியூவை காமிச்சு இங்கேயும் சாப்பிட்டு போயிடலான்னு வந்தாச்சு. கைஸ் நான் எங்கே போனாலும் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணுறேன். ஏன்னா வேறு எதுவும் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. பைசா பார்த்தீங்கன்னா தாலி போடுவேன். பன்னீர் பட்டர் மசாலா, நான் ரொட்டி, தயிர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு மீட் பண்ணுறவங்களே. கண்ணெலாம் ரொம்ப எரியுது, என்னன்னு தெரில. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கு. நல்லா இந்த வியூவை பார்த்துட்டு இப்படியே சாப்பிட வேண்டியதான். நல்லா சூடாக இருக்கும். நல்லா சாப்பிட்டாச்சு. 500 ரூபா ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டா வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போகிறதே பெருசாக இருக்குது. சிரிப்புக்காக இன்னைக்கு எந்த காடோ எந்த மேடோ நாங்கள் போய் டென்ட்டு போட்டு தூங்கி இந்த நடைபயணத்தை வந்து லடாக்கு போகிறோம். லடாக்குன்னு வண்டியை தூக்கிக்கிட்டோம் வந்து மக்களே எப்படி நாங்கள் இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. மகாராஷ்டிராக்குள்ள ஒரு காட்டுக்குள்ளே 2 நாளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பஸ் வந்திருக்கு. சரி சாப்பிட்டாச்சு. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான்டா. இந்த புல்லட் பண்ணிக்கிற மாதிரி வாங்க போகலாம் மக்களே, கிளம்பலாம். பெரிய பெரிய காடு தாண்டினா இதுதே உலகத்திலே பெரிய காடு. 500 கிலோமீட்டர் இருக்கு காடு. ரோடு மட்டும் 500 கிலோமீட்டர். பரப்பளவு எவ்வளோ இருக்கும்?